ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பானை கூட்டிகிட்டு போன கார் தான் வெடிச்சு சதறிடும்ல. இந்த பக்கம் வீட்லேயும் அந்த அங்கிள் மீன் வேறு செத்து போயிடும். அதை பார்த்துட்டு குட்டீஸும் வேறு பயமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐரனுக்கு வேறு மனசே கேட்காது, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் யோவும் டேரக்டர் கிட்ட டெத் ப்ரோட்டோக்கால் ரொம்ப ஆபத்தாருன்னு தெரிஞ்சும் ஏன் பான் சொன்னாருன்னு நான் ஒத்துக்கிட்டேனே எனக்கு தெரியல. சரி, நான் இதை அலோவ் பண்ணியே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே டேரக்டரும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துமா என்ன, நம்ம நினச்சது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்றா இருக்குது, நீ எதுவும் உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத அப்படின்ட்டு வர ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பார். இல்லை சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீஃபாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காரில் வரும்போது யார்கிட்டயோ திருட்டுத்தனமாக மெசேஜில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தோன்னே சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் இதுக்கு ரீசனாக இருக்கட்டும், நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி வேறு அழுதுகிட்டு இருப்பா. உடனே டேரக்டருக்கும் ரொம்ப பாவமாக போயிடும். சரி அழாத, ஃபஸ்ட்டு உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ, நம்ம எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் குட்டீஸும்மா அங்கிள் ஃபிஷ்ஷை வேறு இப்போ செத்து போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர ஜுன்னியும் கேட்பா. உடனே அந்த குட்டி பையனும் ஒருவேளை நான் தான் அதிகமாக சாப்பாடு போட்டு கொண்டுட்டனோ, நான் தான் ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு வர பாவமாக கேட்பான். நீங்கள் 2 பேருமே ரீசன் இல்லை, நீங்கள் 2 பேருமே அமைதியாக தூங்குங்க, நாளைக்கு கார்டனில் அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் புதைச்சிடலாம். ஸோ நீங்கள் இப்போ நிம்மதியாக தூங்குங்க அப்படின்ட்டு வர 2 பேரையும் தூங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் நிம்மதியாக தூங்க வச்சுட்டு, ஆனால் நம்ம ஐரனுக்கு மட்டும் தூக்கமே வராது. பானை நினச்சி பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஏன் இப்படி தப்பாகவே தோணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, பேசாமல் யோக்கு கால் பண்ணி கேட்டுடலாமா? வேணாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களே நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம எதுவும் வந்தாலும் நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் ஏஞ்சோடனே அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு போய் கார்டனில் புதைச்சிருவாங்க. சரி புதைச்சாச்சுல, டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு வர ஐரனும் கூப்பிடுவா. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியும் பேக்லேருந்து ஒரு ஸ்டிக்கர் எடுத்து வேற ஒட்டுவா. அம்மா இப்போ அங்கிள் ஃபிஷ்ஷுக்கு போர் அடிச்சதுன்னா இந்த பொம்மையோட விளையாடட்டும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே குட்டி பையனும் அங்கிள் ஃபிஷ்ஷுக்கு பசிச்சதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழேருந்து எடுத்த ஜெல்லியை வேற எடுத்து அது மேலே வச்சிருவான். சரி 2 குட்டி பசங்களும் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறீங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரினா வேற குட்டீஸை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் யோவன் சேர்மனை சேஃப் ஹவுஸ் கூப்பிட்டு போகணுன்னு வேற வந்துருப்பா. நீ என்ன இப்போ வர, நீ எப்பயோ வருவான்னு சொல்லிட்டு பான் சொன்னார். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பான் எங்கே, நேற்று நைட்லேருந்து வரவே இல்லை அப்படின்ட்டு வேற சேர்மனும் கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம யோவுக்கு வேற துக்கம் தொண்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பான் இறந்துட்டாருன்னு சொன்னோடனே உனக்கு ஷாக்கு தாங்க முடியாது, என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவான். நீ இப்போ சேஃப் ஹவுஸ் கிளம்பு, 5 மினிட்ஸில் நான் வருவேன், எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வை அப்படின்ட்டு வேற சொல்வா. ஒரு நிமிஷம் இரு, பான் இறந்துட்டாருன்னு சொல்கிறேன், இப்போ நான் மட்டும் எப்படி சேஃபாக இருப்பேன், எனக்கு யார் கேரண்டி தருவா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பான். உனக்கு நான் கேரண்டி தரேன், பார்த்ததுக்கு டேரக்டர் உனக்கு பேக்கப்பாக இருப்பார், ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சீக்கிரமாக சேஃப் ஹவுஸ் கிளம்பு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனால் ஒன்று, அந்த கார்னர் ஸ்டோனை நான் சும்மா விடவே போகிறதில்ல. பானோட இறப்புக்கு அவங்க தான் காரணம்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஸோ அவங்க கதையை முடிக்கணும்னா உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவை, அட்லீஸ்ட் பானுக்காகனா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வேற இந்த சேர்மன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஐரின் வேற எல்லாருக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு வேற சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பா. என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் ட்ரீட் வைக்கிற அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இல்லை பான் வேறு இப்போ வெளியே போயிருக்காரு, ஸோ என் குழந்தைங்கள பார்த்துக்க கொஞ்ச நாள் உங்களோட ஹெல்ப்லாம் வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இதெல்லாம் நீ கேட்கணுமா அப்படின்ட்டு வேற எல்லாரும் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அந்த வயிற்றுச்சு பிடிச்ச ஆண்டியும் பான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சீன் போட்டுக்கிட்டு இருப்பாள். உடனே நம்ம அசோசியேஷன் ஆண்டியும் சரி வேக்சின் போகிறதுக்கு உங்கள் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு போகிறீங்கல்ல அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டும் உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த கேஸ் ஃபார்மசிட்டிக்கோட ஸ்டாக் இதனால் பல மடங்கு ஏறிடுச்சு, அதுவும் ஒரு ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு, தெரிஞ்சிருந்தாலும் முன்னாடியே ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருப்பான் அப்படின்னு வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் வில்லனோட ஃபேஸை இப்போ தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிட்டுருக்கோம்ல, அதை பார்த்து வர பயங்கர சந்தோஷத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அவன் ஆளுங்களும் கால் பண்ணி சார் டெரிஸோட கதை முடிஞ்சுது அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உண்மையான குட் நியூஸே இதுதான், சரி நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பண்ணுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பயங்கர ஹாப்பியாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் கிங்ஸ் பேக்கை தான் கட்டுவாங்க. ஐரினை வேற கிங்ஸ் பேக்கு வந்துடுவா. எவன் டெக்கியும் வேற ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஐரினுக்கு வேறு ஒரு மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. ஒரு பேட் நியூஸ், பான் நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு வேற யோமோ சொல்லுவா. என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு வேறு ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, பானு இறந்துட்டாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இவளுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது, ஷாக்கு தாங்க முடியாது, அப்படியே அமைதியாக வேற உட்காந்துருவா. ஸ்ட்ரெயிட்டாக பானோட வீட்டுக்கு போயிட்டு பான் நினச்சி வேற பயமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. எங்கே பார்த்தாலும் பான் இருந்த அந்த மெமரிஸ் வேற இவளால் தாங்கவே முடியாது. இவளால் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கவே முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக இவள் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா.
பவானி எப்படி இறந்தாரு என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசனதில் வர ஞாபகம் வரும். ஐரின் ஜே இன்டர்நேஷ்னலை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நீ தான் எங்களுக்கே கொடுத்த, அதனால தான் எங்களாலேயே சேர்மனை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. இதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போகிறேனே தெரியல. ஆனால் டேரக்டர் நீ இதுக்கு மேலே இங்கே வேலை செய்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். உடனே ஐரினும் எனக்கே புரியுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. பவானி இப்போ இல்லை, நான் மட்டும் இங்கே வேலை செஞ்சு என்ன பண்ண போகிறேன், நானே குவிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டு பவானி நினச்சி வர தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் ஒரு இழப்புலேருந்து மீண்டு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்குது. என்னால் இந்த வலியை தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி வேற அழ ஆரம்பிச்சிருவா. நீங்கள் என் லைஃப்பில் நிறைய சந்தோஷத்தை கொண்டு வந்தீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் வேற அழுதுகிட்டு இருப்பா. காலையில் ஏஞ்ச உடனே குட்டீஸ்கிட்டையும் குட்டீஸ் சீக்கிரமாக சாப்பிடுங்க, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம ஏன் இனி போய் பாட்டி வீட்டில் தங்கக்கூடாது, ஜூஜு ஐலாண்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. என்னது ஜூஜு ஐலாண்டு பாட்டி வீட்டுக்கா, ஜாலி அப்படின்ட்டு வேற ரெண்டு குட்டீஸும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஜூன்ஹியோ அம்மா அப்போ எங்கள் ஸ்கூலு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்ட்டு வேற சொல்லுவா. இல்லைம்மா அட்லீஸ்ட் கொஞ்ச நாள்னா போய் பாட்டி வீட்டில் தங்கலாமா அப்படின்ட்டு வேற ஐரினும் கேட்பா. உடனே ஜூன்ஹியோ என்னம்மா திடீர்னு போகலான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பா. இல்லை நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐரினும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவா. உடனே ஜூன்ஹியும் பயங்கர ஹர்ட்டிங்காக போயிடும். நீங்கள் அழாதீங்கம்மா நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு வேற ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. ஐயோ அம்மா ஒன்றும் அழுவலம்மா, நான் இவ்வளோ நேரம் சமைச்சல அதனால கண்ணெல்லாம் வேர்க்குது அப்படின்ட்டு வேற ஐரினும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. சரி ரெண்டு பேரும் சீக்கிரமாக சாப்பிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்கள், நம்ம இம்மிடியேட்டாக ஜூஜு ஐலாண்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஐரின் பிளான் பண்ண மாதிரி ஜூஜு ஐலாண்ட்லேயே வந்து செட்டில் ஆகிடுவா. 1 மந்த் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஐரினும் அவங்க அம்மா வீட்டில் தானே ஸ்டே பண்ணியிருப்பா. காலங்கத்தில் ஏஞ்ச உடனே பயங்கரமாக மேக்கப் போட ஆரம்பிச்சிருவா. அவங்க அம்மாவும் டைம் ஆகிடுச்சு வந்து சாப்பிடு அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேக வேகமாக வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பா. வெளியே பார்த்தா 2 குட்டீஸாக வேறு அங்கேயே ஸ்கூல் சேர்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஐரினோட அப்பா தான் அவங்களையும் வேறு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஐரினும்மா எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் சாப்பாடை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்ருக்கேன், நீங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. சாப்பிடாம ஏமா போகிறேன், கொஞ்ச நாள் சாப்பிட்டு போய் அப்படின்ட்டு வர அவங்க அம்மாவும் கேட்பாங்க. இல்லைம்மா டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குட்டீஸை பத்திரமா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துருங்கண்ணே, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிளம்புவாம்மா. நோஸ் கீஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்ட்டு வேறு 2 குட்டீஸும் கத்துவாங்க. உடனே ஐரினும் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே வேறு நோஸ் கீஸ் பண்ணிட்டுமா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேற ஓடிடுவா. இவன் இன்னும் குழந்தையாவே இருக்கா, எப்போ தான் பெரிய பொண்ணு ஆக்க போகிறாலோ தெரியல அப்படின்ட்டு வேற அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே வேற ஐரினோட அப்பாவும் என் பொண்ணாச்சு என்ன மாதிரி தானே இருப்பா அப்படின்ட்டு வேற சீன் போட்டுட்டு இருப்பாரு. நீ திருந்தவே மாட்டியா, போய் குழந்தைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வேலையை பாரியா அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உன் பாட்டி கத்த ஆரம்பிச்சிட்டா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸை வேற கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாரு. இங்கே ஐரினும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த காஃபி ஷாப்புக்கு வேற பெருசாக கஸ்டமர்ஸே வரமாட்டாங்க, அதனால இவளே தான் காஃபி போட்டு இவளே தான் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஐரின் தான் கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை பார்ப்பாள். ஸோ கஸ்டமர்ஸ் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேற நிறைய பிஸ்னஸ் ஐடியாலாம் யோசிச்சிருப்பா. அன்றைக்கின்னு பார்த்து ஓனரை வேற கடைக்கு வந்திருப்பாங்க. பேசாமல் இன்றைக்கி இவங்ககிட்ட எல்லா ஐடியாஸும் சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வரதுக்கு என்கிட்ட சில பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது, நம்ம காஃபியை பிளாங்காக கொடுக்கறதுக்கு பதில் அது மேலே நம்ம ஏதாவது ஆர்டின் மாதிரி வரைஞ்சி கொடுத்தோம்னா நிறைய கஸ்டமர்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளுக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்த மாதிரியும் இருக்கும்ல, நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னிலேருந்து அந்த ஆர்ட்டை கற்றுக்க நான் ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். அவங்க பாஸும் நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, கொடுத்த சம்பளத்துக்கு மட்டும் வேலை பாரு, நானே இந்த காஃபி ஷாப்பை ஒரு ஹாபிக்காக தான் ரன் பண்ணுறேன், நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ணால் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்புறம் நம்மளுக்கு தான் வேலை அதிகமாகவும் நம்மளும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஸோ இதெல்லாம் பண்ணாத ஃப்ரீயாக விடு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஐரினா யோசிச்ச ஐடியாலாம் வீணாக போச்சுன்னு வேற அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் டேரக்டரை தான் கட்டுவாங்க. இவன் சேர்மன் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களா. என்னது எஸ்கேப் ஆகிட்டானா அப்படின்ட்டு வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். ஆமாம் சார் 5 மினிட்ஸில் பேக் பண்ணி ரெடியாகிருன்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் போய் பார்க்குறேன் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னது மன்னிச்சிருங்களா, இப்போ நம்ம கிட்ட அந்த சேர்மனும் இல்லை, அவன் எவிடன்ஸாக கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பேக்ஸும் இல்லை, இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற தலையில் கையை வச்சிருப்பாரு. எனக்கு வேறு வழியே தெரியல, இந்த ஆப்ரேஷனை பேசாமல் கால் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்வார். சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வர இவன் ஷாக் ஆவா. பின்ன என்னை என்ன பண்ண சொல்கிறேன், அந்த சேர்மேனு எல்லாருக்கும் மேலே ஏதோ ஒரு வாய்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த வாய்ஸ்க்கான பர்சன் யாருன்னே நம்ம கண்டுபிடிக்கல, யோசிச்சு பேர் இப்போ எவிடன்ஸே இல்லாதனால இந்த சேர்மன் சொன்ன எல்லாமே ஒரு வேளை பொய்யா இருந்தனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர கேட்பாரு. சார் இல்லை சார் அது உண்மை தான் அப்படின்ட்டு வர எவ்வளவோ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பா. அது உனக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும், இல்லை நான் மேலே இடத்துக்கு எப்படி பதில் சொல்லுவேன், உங்ககிட்ட ஒரு சின்ன எவிடன்ஸ்னால் இருக்கா, அட்லீஸ்ட் என் கண்ணனா ஏதாவது காமிச்சிருக்கியா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டே இருப்பார். சார் எல்லாமே இருந்தது சார், ஆனால் அந்த சேர்மன் போகும்போது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஐரினை தான் காட்டுவாங்க. யாரும் இல்லாத கடையில் தேய்ச்சி வேற தொடச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்தா அதிசயமாக ஒரு கஸ்டமர் வேறு வந்துடுவான். கஸ்டமரை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆகிடுவா. சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு 2 காஃபி பார்சல் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீங்கள் பார்சல் பண்ணி என்ன பண்ணுறீங்க, வெளியே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாரு, அவருக்கு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறேங்க, ஏன்னா அவர் உங்களை தான் எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு ஓடிடுவான். யார் இது, நாங்கள் டெலிவரிலாம் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு வர இவளும்
தான் கத்திக்கிட்டு இருப்பா. இவ எவ்வளோ கத்துனாலும் கேட்காம அந்த குட்டி பையனை வேற ஓடிடுவான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வெளியெல்லாம் போய் வேற தேடி பார்ப்பா. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை பீச்சில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாசெல்லாம் எடுத்துகிட்டு பீச்சுக்கு வேற போய் பார்ப்பா. தூரத்தில் வேற ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இவரை பார்க்கறதுக்கு என்ன பான் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவளும் கிட்ட போய் வேற பார்ப்பா. பார்த்தா அது பான்னா, செத்து போனவர் எப்படி உயிரோட வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அப்படியே உறைஞ்சி போய் வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. பான் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்லேயே வேற நின்றுக்கிட்டு இருப்பா. இவளை பார்த்த சந்தோஷத்தில் பானுக்கும் வேற என்ன பண்ணனே தெரியாது. எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து அப்படியே வேற ஆக்ட் பண்ணிப்பாரு. இவரை பார்த்த சந்தோஷத்தில் ஐரனுக்கு வார்த்தை வராதுல, ஆனால் கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீராக கொட்ட ஆரம்பிச்சிரும். பான் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற கதறி கதறி எழுதுகிட்டு இருப்பா. உடனே பானு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் வேற கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஐரனும் எதுவும் பேசாமல் பானியை வேற அடித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. நான் நினச்சதை விட நீ ரொம்ப சீக்கிரமாக ஜூஜு ஐலாண்டுக்கு வந்துட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணுவார். ரெண்டு பேரும் காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி வேற குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காஃபி ஷாப் ரொம்ப அழகாக இருக்குது, இங்கே வந்து இந்த வியூ செமையாக இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பார். இதனால தான் இந்த காஃபி ஷாப்பே நான் ஒர்க் பண்ணலான்னு சூஸ் பண்ணேன். எப்போவுமே கஸ்டமர் வர மாட்டாங்க, ஸோ இங்கே உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதை விடுங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க, உங்களுக்கு எதாவது அடிக்கடி பட்டுருக்கா அப்படின்ற வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. பானோ உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன நினச்சிக்கலாம் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவார். நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமாம் உண்மையாகவே அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்ட்டு வேற கேட்பா. அப்போ தான் பானோ அன்றைக்கி என்ன நடந்ததுன்னே சொல்லுவார். அன்றைக்கி 10 செகண்ட்ஸ் வேன் வேறு ஒரு லொக்கேஷனில் ஸ்டாப் ஆகிருக்கும்ல, உடனே அந்த டிரைவரும் சாவியை தூக்கி போட்டு இன்னும் 10 செகண்ட்ஸில் இந்த வேன் வெடிக்க போகுது, உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வேன்லேருந்து எல்லாருமே வேறு இறங்கி ஓடிடுவாங்க. இவரும் சரி லொக்கேஷன் தான் மாறிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேறு கீழே இறங்கிடுவார். வேன்லேருந்து இறங்கின ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பாம்பு வேறு வெடிச்சிரும். இவரும் எதுக்கு லொக்கேஷனை மாற்றினாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் அங்கே யோகம் வேற கதறி கதறி எழுதுகிட்டு இருப்பா. பான் ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இவருக்கே ஒன்று புரிய ஆரம்பிக்கும், இது நம்ம போட்ட பிளான் இல்லை, வேறு யாரும் நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு வேறு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பார். அது யாருன்னு என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் வேறு நம்ம ஐரின் கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். ஐரினும் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் உயிரோட இருக்கீங்களா அதுவே எனக்கு போதும், ரொம்ப தேங்க்ஸ் பான் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே அவருக்கு வேறு பயங்கர டச்சிங்காக போயிடும். சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் எப்படி நான் இங்கே ஜூஜு ஐலாண்டில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு வேற ஐரினும் கேட்பா. உடனே பானு 1 month தானே ஆச்சு, அதுக்குள்ளே நான் யார் என்னன்னு மறந்துட்டியா என்ன அப்படின்ட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவார். சும்மா விளையாடினேன், நீங்கள் டெரியஸ்ன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி யோகிட்ட பேசுனீங்களா, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல, பேசியிருக்கலாம்ல அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே பானு, நான் மற்றவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். உடனே ஐரினுக்கு வேற பயங்கர டச்சிங்காக போயிடும். நீ ஏன் எதுக்குன்னா எனக்கு கேட்காத, எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அவ்வளோதான், நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே ஐரினுக்கு வேற சந்தோஷம் தாங்க முடியாது. பான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, இப்படி சொன்ன உடனே இன்னும் வேறு பயங்கர குஷி ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் பானும் ஐரினும் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.